ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீம் ட்ரீ கிச்சன். இன்றைக்கி வந்து பக்ரீத் vlog தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே எல்லா வருஷமும் நாங்கள் வந்து நானி வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி பக்ரீத் அன்னைக்கு காலையில் ரெடி ஆகிட்டு நானி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நேராக போனோடனே ஆடை தான் பார்த்தோம். ஏன்னா எப்போவுமே நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிரும், அங்கே ஆடு வெட்டிடுவாங்க. இங்கே அத்தா தொழுது முடிச்சுட்டு தான் நாங்கள் அங்கே கிளம்பி போவோமா. இந்த வருஷம் வந்து ஆடு வெட்ட வர்றவங்களே ரொம்ப லேட்டாக வந்தாங்க. நாங்கள் போகிறப்ப தான் அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock மேலே ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி இந்த வருஷம் ஆடு பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. நல்லா பழகுச்சு ஆடு, தடவைலாம் விட்டுச்சு. ரொம்ப அப்படி முரடாலாம் இல்லாமல் சாஃப்டாக தான் இருந்தது ஆடு. ஆடை வந்து குர்பான் கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். மதியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட போகிறனால டிஃபன் வந்து நம்ம சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் பட்டாணிலாம் போட்டு வெஜ் குருமாவும் வச்சுருந்தாங்க. மாமி தான் செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. நாங்கள் வந்து எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஃபனில் வந்து ஸ்வீட் எதாவது சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக வந்து பால் பேணி வாங்கி வச்சுருந்தாங்க. நமக்கு எப்போவுமே இட்லியில் குழம்பு தொட்டு சாப்பிட்றத விட குழம்புக்கு இட்லி தொட்டு சாப்பிட்றது தான் பழக்கமே. அதே மாதிரி தட்டு ஃபுல்லாக குருமாவை ஊற்றி ஒரு பொடி பிடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ பால் பேணியை சாப்பிட்றதுக்குனே ஒரு முறை இருக்குது. அது எப்படின்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் அந்த பேணியாக அதை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தாராளமாக மணிச்சாரல் மாதிரி சர்க்கரையை அள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததாக நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் எடுத்து அது மேலே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ஜூஸியாக சூப்பரான மோத்தி லட்டு அதையும் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம பாலில் அந்த பேணி வந்து கொஞ்சம் நல்லா ஊற ஆரம்பிச்சிருக்கும். அப்போவே அதெல்லாம் அப்படியே உடச்சி விட்டு நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதையும் பார்த்து பக்குவமாக பண்ணணும். ரொம்ப பண்ணோம்னா கூழ் மாதிரி ஆயிரும். நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து லைட்டாக அப்படியே உடச்சி விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம மோத்தி லட்டுவை எடுத்து அப்படியே பரபரன்னு உடச்சி மேலாக தூவி விட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மத்தியானம் ஸ்பெஷலாக மாமி வந்து ப்ரெட் அல்வா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக காலையிலே டிஃபன் சாப்பிட்டு முடித்தோடனே ப்ரெட்டெல்லாம் நெய்யில் பொரித்து வச்சுருந்தாங்க. பொதுவாக கல்யாணங்களில் அப்படி செய்கிறப்ப கூட எண்ணெயில் தான் பொரிப்பாங்க. ஆனால் மாமி நல்லதாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 லிட்டர் நெய்யில் பொரித்த ப்ரெட் அல்வா தான் இது. எதுக்காக இந்த ப்ரெட் அல்வா இவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் செய்ய போகிற சாப்பாடு எப்படி எல்லோரும் பிரியாணிக்கு தான் ப்ரெட் அல்வா தருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக வேறு ஒரு ரெசிபி இருக்குது இன்றைக்கி. இதுதான் சோரட்டியாம். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னடா இது கூட தெரிலன்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் வந்து சின்னதில் ஆடு வெட்டினதை பார்த்தது வந்து நான் இப்போ வரைக்கும் மட்டனும் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஆடு வெட்டி பீஸை கூட நான் பார்க்க மாட்டேன். இன்றைக்கி வீடியோக்காக தான் நான் இதை போய் பார்த்து வீடியோவே எடுத்தேன். ஆடு வெட்டி முடித்தோடனே அதெல்லாம் வந்து ஒரு அண்டாவில் போட்டு நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பங்கு பிரிக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட ஆடு. இப்போ வந்து அம்மாவும் மாமியும் சேர்ந்து கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கவரில் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா பக்ரீத்துக்கும் ரம்ஜானுக்கும் பிரியாணியே தானே சாப்பிட்றோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து தாலி சால்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் மாமியும் சொன்னாங்க. எல்லார்ட்டையும் கருத்து கணிப்புலாம் எடுத்து ஓட்டிங்லாம் குரூப்பில் போட்டு ஒவ்வொருத்தர் பிரியாணி சொல்ல, ஒருத்தர் தாலி சால்னா சொல்ல, கடைசியில் பிரியாணி தான் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு தானே ப்ரெட் அல்வா கொடுப்பாங்க. சரி, நானும் ப்ரெட் அல்வாக்காக பிரியாணி அக்செப்ட் பண்ணேன். அப்புறம் மாமி திடீர்னு ப்ரெட் அல்வா தானே உங்களுக்கு வேணும், நானே வீட்டில் சூப்பராக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லவும் எல்லா டபால்னு தாலி சால்னாக்கு மாறிட்டோம். இந்த மாதிரி குறுக்க சில டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பிஸ்மில்லான்னு தேக்ஸாவை தூக்கி வச்சு நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றி பக்காவாக தாலி சால்னா செய்யறதுக்கு மாமி கிளம்பி இறங்கிட்டாங்க.
கிச்சன்லேயே வந்து இந்த அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமி எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்னு பாருங்களேன். ஒரு சின்ன வெங்காயம் ஓடி போனால் கூட அதை கூட வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து கழுவி திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நல்லா சின்ன வெங்காயம்லாம் உரித்து சூப்பராக சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள் அப்படியே சின்ன வெங்காயம் வந்து அப்படியே எண்ணெயில் பொரியுது. நான் இவ்வளோ டைலாக் பேசுகிறேன்ல, ஆனால் நான் மட்டனும் சாப்பிட மாட்டேன், மட்டன் குழம்பும் சாப்பிட மாட்டேன். நல்லா வேடிக்கை மட்டும் பார்த்து கண்டென்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் மாமி ஒரே ஆளாக செய்கிறேன்னு முடிவு பண்ணி இன்றைக்கி தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர்த்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க. இந்த குழம்பு எப்படி இருக்குன்ற ரிவ்யூவும் கடைசியில் இந்த வீடியோவில் இருக்குது. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து தாலி சால்னாக்கான மசாலா. அதையும் வறுத்து மாமி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், தேக்ஸை ஓப்பன் பண்ணால் அப்படியே எப்படி கொதிக்குது பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. பிரியாணி சாப்பிட்றத விட இந்த குழம்பு பார்க்குறது செம்ம குஷியாக இருக்குது. சும்மா நின்று வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நானே செம்ம டயர்டாயிட்டேன். அடுத்த நாள் கிளாஸ்க்கெலாம் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு டயர்டாயிட்டேன். ஆனால் பாவம் மாமி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரே ஆளாக சமைச்சாங்க. சமைச்சது எல்லாமே மாமி தான். ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்து அம்மா தான் வந்து பூண்டு உரித்து கொடுத்து அந்த மாதிரி கூட ஃபுல்லாக நின்று எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஊற்றுனாங்கல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதெல்லாம் எப்படி மேலே வந்திருக்கு பாருங்கள். செம்ம கலராக இருக்குல்ல. தாலி சால்னாக்கு எது முக்கியமோ இல்லையோ பெஸ்ட்டு காம்பினேஷனாக வாழைக்காய் ரசம் தான். நம்ம தாலி சால்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே அந்த மட்டனோட ஃபேட்டு, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சேர்ந்து செம்மையாக வந்திருக்கு. அதே மாதிரி பிரெட் அல்வாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தாலி சால்னாவோட பெஸ்ட்டு காம்போ வாழைக்காய் ரசமும் இருக்குது. இன்னொரு பெஸ்ட்டு காம்போ என்னென்னா அப்பளம் தான். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு அப்பளம் பறந்து வந்து விழும் பாருங்கள். வந்த வேகத்துக்கே அது காற்றுல பறந்து வேற போகுது. அதை பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்டப்பாடு. இப்போது நல்லா இலையை போட்டு தண்ணியெலாம் தெளித்து முடிச்சுட்டு சாப்பாடு பரிமாறிடலாமா? நாங்களே பரிமாறிக்கிட்டோம். அதெல்லாம் வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் போட்டணும். கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நல்லா பீஸ்லாம் நிறையா வைக்க வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு வயிற்றுக்கு இடம் வேணும் இல்லையா. அடுத்து நல்லா தாராளமாக ப்ரெட் அல்வா வச்சுக்கலாம். ரைஸ் முக்கியமோ இல்லையோ ப்ரெட் அல்வா ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. நல்லா முந்திரி பருப்பாக பொறுக்கி கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே அதில் ப்ரெட் பீஸ் இருக்கும் பாருங்களேன், அதை தேடி எடுக்கிறதே செம்மையாக இருக்கும். இப்போ வந்து இருக்கிறதுலையே பிடிச்ச பீஸாக தேடி அந்த தேக்ஸாலேருந்து கண்டுபிடிச்சி அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதுலேருந்து நம்ம பீஸெல்லாம் செலக்ட் பண்ணி அப்படியே எடுத்து பீஸாக அடிக்கிடணும். அதுலேயும் நமக்கு பிடிச்ச பீஸ் இல்லைன்னா திரும்ப அந்த பாத்திரத்துக்கு கொடுத்து விட்டு திரும்ப தேக்ஸாலேருந்து கொஞ்சம் பீஸெல்லாம் எடுத்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும். மட்டனே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ மட்டன் பீஸ் எடுக்கிறேனேன்னு யாரும் தப்பாக நினச்சிட வேணாம். இது என்னோடய இலை இல்லை, இது வந்து எங்கள் அண்ணாவோட இலை. என்னோடய இலையில் வெறும் ஒயிட் ரைஸ் தான் இருக்கும். அது எப்படி காட்டுறதுன்னு தான் நான் இவங்க இலையை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட். இது முடித்தோடனே செகண்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி சாப்பிட்ணுன்னு ஒரு வரமுறை இருக்குது. அதையும் பார்த்துருவோமா? எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்றோம். அடுத்து தேவையான அளவுக்கு ரைஸை போட்டு அப்படியே குழம்ப தாராளமாக ஊற்றி நல்லா ஒரு புரட்டி எடுத்துக்கணும். இதே தானே ஃபஸ்ட்டும் சொன்னேன்னு நினச்சிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், இன்னும் மெயின் பிக்சர் வரல. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வாழைக்காவை தூக்கி போட்டு நம்ம வீடியோவில் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சூப்பராக ரெடியாக இந்த வாழைக்காய் ரசம், அதை அப்படியே எடுத்து தாராளமாக ஊற்றி இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இவ்வளோ பேசிட்டு என்னோடய இதையை காட்டலைன்னா எப்படி? இதுதான் என்னோடய இலை. இதை காட்டுறதுக்கு காட்டாமே இருக்கலான்னு தான் நினைப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம மாமியோட தாலி சால்னா எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லணும் இல்லையா? நானும் சாப்பிட்டு பார்த்தேன். மாமி கஷ்டப்பட்டு செஞ்சாங்க இல்லையா? அதனால் நம்ம சாப்பிட்லனா எப்படின்றதுனால நான் பீஸ் எடுத்துக்கவே மாட்டேன். குழம்பு மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ பேர்த்துக்கு செய்யும்போது எப்படி இருக்குமோன்னுலாம் எல்லாருமே பயந்தோம். ஆனால் டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. போட்ட எஃபர்ட்டுக்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு. இப்படி தான் போச்சு எங்களோட பக்ரீத். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.